அரட்டை ஆப்ல எப்படி வந்து சேனல் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அரட்டை ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நியூ சேனல் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் சேனல் கொடுத்துருங்க. கிரியேட் சேனல் கொடுத்துட்டு இதில் சேனல் டைட்டில் கேட்டிருப்பாங்க. சேனலோட நேம் நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் சேனலுக்கான டிஸ்கிரிப்ஷன், சேனல் எதை பற்றியோ அதற்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து கேமரா ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைலும் வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி வந்துருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் செலக்ட் கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் சேனல் வந்து என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியை பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேட்டகரி இருக்கும். இதில் உங்களோட கேட்டகரி எதில் வந்து வருதோ அதை நீங்கள் கரெக்டாக அதில் செலக்ட் பண்ணிடுங்க. எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ப்ரொஃபைல்லாம் செட் பண்ணிட்டு நேம்லாம் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலை வந்து பப்ளிக் சேனலாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணுமா, ப்ரைவேட் சேனலாக கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. பப்ளிக் சேனலாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சர்ச் பண்ணாலே உங்களோட சேனல் வந்து வரும், எல்லாருமே ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இதே ப்ரைவேட் சேனல் அப்படின்னா நீங்கள் இன்வைட் லிங்க் வந்து சென்ட் பண்ணணும். அந்த லிங்க் மூலியமாக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாயின் வந்து பண்ண முடியும். சர்ச்லாம் பண்ணால் உங்களோட சேனல் வந்து வராது, அது ப்ரைவேட்டாக வந்துருக்கும். உங்களுக்கு என்ன சேனல் வேணுமோ அதை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். அதுவே நீங்கள் வச்சுக்கிறதா இருந்தால் அப்படியே நீங்கள் டேரெக்டாக கிரியேட் கொடுத்துடலாம். அதில் ஏதாச்சும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ட்ரு வந்து பண்ணிக்கலாம். ஆல்ட்ரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சேனல் நேம் வந்து வைக்க முடியும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நேம் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கிரியேட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அரட்டையில் உங்களோட சேனல் வந்து இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட சேனலோட லிங்க் எல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையுமே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட சேனல் நேம் மேலே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து சேனல் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அண்ட் லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமே நீங்கள் வந்து உங்களோட சேனல் லிங்க்குமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இதில் வந்து இங்கே கண்டென்ட்டுமே வந்து உங்களோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போது எப்படி வந்து அரட்டையில் வந்து நம்ம சேனல் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.